வணக்கம். பிருந்தா வந்துட்டேன். பயணத்தை பற்றி தான் பேசுறது. இந்த வாழ்க்கை பயணத்தில் எனக்கு சில சுவாரஸ்யமான நண்பர்கள் எனக்கு கிடைச்சது உண்டு. ஒரு தடவை அவர் கடை வச்சிருக்காரு ஈரோடு கடை வீதியில். என் ஹஸ்பண்டோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க அந்த பக்கம் போனாவே அவரை போய் எட்டி பார்த்துட்டு வருவேன். அந்த மாதிரி அவரை பார்க்கலாம் அப்படின்னு போறப்போ, ஆமா எப்படி இருக்கேன் என்ன அப்படின்னு உடனே அவர் கேட்டாரு, சமீபமா யோகா கிளாஸ் மெடிடேஷன்லாம் போனீங்க, பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாரு. அண்ணா இல்லைங்கண்ணா, 2 நாள் பண்ணேண்ணா, அப்புறமா நான் கிளாஸுக்கு போயிட்டேண்ணா அப்படின்னானே அவர் எதுவுமே காதலே வாங்கலைங்க. அவர் உடனே என்ன தெரியுமா சொன்னாரு, சரி நாளைக்கு பண்ணிடு அப்படின்னாரு. நான் உடனே அடுத்தது நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். திருப்பி அவர் சொன்ன ஒரே பதில், நாளைக்கு பண்ணிடு அப்படின்னு. எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு, என்னன்னா நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன நாளைக்கு பண்ணிடு அப்படின்னு. அதான் நாளைக்கு பண்ணிடுன்னு, அதான் என்னன்னு கேட்டேன். நாளைக்கு திருப்பி யோகா பண்ணு அப்படின்னாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில இப்போ நமக்கு ஜனவரி 2025 முடிஞ்சு இப்போ ஃபெப்ல இருக்கோம். இப்ப நான் கோல்ஸ் நம்ம எல்லாருமே கோல் செட் பண்றோம் இல்லையா? இப்ப நான் கோல் செட் பண்ற மாதிரி நீங்களும் செட் பண்ணுவீங்க. புது ஹேபிட்ஸை லைஃப்ல இன்கல்கேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்திருப்போம். அதை இந்த வருஷம் பண்ணலாம் அப்படின்னு கூட நம்ம முடிவு எடுத்திருப்போம். கண்டிப்பா என்ன மாதிரி நீங்களும் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம தொடர்ச்சியா செஞ்சாதான் நமக்கு அதுல சக்சஸ் கிடைக்கும். அப்போ அதுக்கு என்ன தேவை? ஒண்ணு கன்சிஸ்டன்சி, 2வது ஒரு கமிட்மெண்ட். இது 2ம் பண்றதுனால ஒரு ரெப்யூட்டேஷன் கல்டிவேட் ஆகும் நமக்கு இல்லையா? A goal set is goal met அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கோல் செட் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. அதை தொடர்ச்சியா விடாம செய்யணும். இப்போ நான் சொன்ன இந்த சம்பவம் நடந்து ஒரு 15 வருஷம் இருக்குங்க. ஆனா எனக்கு நேத்து நடந்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா பல தடவை போகணுமா அப்படின்னு யோசிக்கிறப்போ எனக்கு அந்த அண்ணாவோட முகம் ஞாபகம் வரும். அவரு போயிடு, நாளைக்கு பண்ணிடு அப்படின்னு சொன்னதுதான் என் மனசுல ஓடிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்க கோல்ஸை நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க தள்ளி போடாதீங்க, தொடர்ந்து பண்ணுங்க, நாளைக்கு பண்ணிடுங்க. வணக்கம்.